லைஃப்ல நான் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மாஸ்டர். இப்ப வந்து இந்த புத்தகத்தோட விளக்கம் தான் நான் கொடுக்க போறேங்க மாஸ்டர். இது வந்து வார்த்தைகளின் வலிமை, வாக்ஷேத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்ரிஜி ஐயா எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். எல்லாருமே ஒரு 10 டைம்ஸாவது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. இதை வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேங்க மாஸ்டர். இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாங்க மாஸ்டர். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து டாபிக் சொல்றாருன்னா, நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளோட இந்த பௌதீக வாழ்க்கைக்குமே வந்து நம்ம பேச்சுக்களை எப்படி வச்சுக்கணுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குது, எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியுங்கிறது வந்து இந்த புக்ல ரொம்ப தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காருங்க மாஸ்டர். நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கா இருந்தாலும் சரி, ஒரு அன்றாட வாழ்க்கை அமைதியோட ஆனந்தத்தோட ஒரு பூரண சுதந்திரத்தோட நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நம்மளோட பேச்சுக்கள் வந்து எப்படி திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்களா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கொடுத்து சொல்லியிருக்காருங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தொடக்கத்துல வந்து எப்படி கொடுத்திருக்காருன்னா, நம்மளோட மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 3 மண்டலங்களால கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரையாங்கிள்குள்ளதான் வந்து ஒரு மனித வாழ்வுங்கிறது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது 3 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சிந்தனை மண்டலம், செயல் மண்டலம் மற்றும் பேச்சு மண்டலம் அப்படின்னு 3 மண்டலங்களை பத்தி தெளிவா குறிப்பிட்டாருங்க மாஸ்டர். இது 3 பத்தியுமே வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு மிஷின் வந்து நம்ம அதோட அல்டிமேட் இதை நம்ம கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த மெஷினை பத்தி டாப் டு பாட்டம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த பேர்த்ல வந்திருக்க இந்த மனித பிறப்புல நம்மளோட இன்புட் 100% கொடுக்கணும்னா நம்மளை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல வந்து இதை டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு மனித வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க மாஸ்டர். ஆஹ் நம்ம பேச்சுக்கள் வந்து குறைபாடு அற்றதா இருக்கணும், கவனத்தோட நம்ம பேசணும். அப்படி பேசணும்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும், அப்படி இல்லாம அந்த பேச்சுக்கள் தவறா இருந்தா அது எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும், அதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். ஆஹ் இப்ப இந்த பூலோகமே வந்து எல்லாருமே வந்து குறைபாடற்ற நல்ல தெளிவான வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் பேசும்போது இந்த பூலோக சொர்க்கமா மாறக்கூடும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிட்டாருங்க மாஸ்டர். வார்த்தைகளை வந்து கடவுளுக்கு ஒப்பா வந்து சொல்றாங்க. நம்மளோட வார்த்தைகள் வந்து சத்திய வார்த்தைகள் வந்து கடவுள் போன்றது, அந்த கடவுளுக்கே நிகரானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் ஒரு வார்த்தைகளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம்? இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கையில வந்து பேச்சுக்கள் முக்கியம். ஒரு வார்த்தையும் ரொம்ப கவனிச்சு பேசணும்லாம் வந்து நம்மளுக்கு யாருமே வந்து அந்த அளவுக்கு டீப்பா யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப வார்த்தைகள் தான் கடவுள், வார்த்தைகளை சீரமைச்சா வாழ்க்கையே சீரமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்க வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர். இப்ப இந்த உலகத்திலே வந்து பேசக்கூடிய ஒரே ஜீவன் வந்து நம்மளோட மனித இனம் மட்டும்தான். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மகத்தான மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் வந்து இந்த பேச்சு அப்படின்றது. அதிக சக்தி வாய்ந்த பரிசு எதுன்னு பார்த்தோம்னா, மனிதர்களால பேச முடியும். நம்மளோட எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், நம்மளோட வெளிப்பாடு எதுவுமே வந்து நம்ம பேச்சுக்கள் மூலமா தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்துறோம். எல்லாருக்குமே நம்ம செய்கைகளாலேயோ, நம்ம உணர்வுகளாலேயோ, நம்ம ஃபேஷியல் ரியாக்ஷனாலே எல்லாத்தையும் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரே டூல் என்னன்னு பார்த்தோம்னா, அதுவும் அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஒரு டூல்னா அது வந்து நம்மளோட பேச்சு தான் அப்படின்னு குறிப்பிட்டார் மாஸ்டர். இப்ப இந்த பேச்சுங்கிறது எப்படின்னா, இரு பக்கமும் கூர்மை வாய்ந்த ஒரு கத்தி போன்றது அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஒரு பக்கம் வந்து நல்ல இனிமையான நல்ல நற்பேச்சுக்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து குறைபாடுடைய பேச்சுக்கள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. இப்போ அந்த இனிய நல்ல பேச்சுக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து மந்திர பேச்சு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காருன்னா, காந்தியடிகள். ஒரே ஒரு மனிதர், ஒரு இந்தியாங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு நாடு அடிமைத்தனப்பட்டுட்டு
எல்லாருமே அந்த போர் எப்படின்னா ஒரு வயலன்ஸ் பண்ணி எப்படியாவது நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். எல்லாருக்குள்ள அந்த வெறி, சுதந்திர வெறிய வந்து சுதந்திர தாகமா மாத்துனவர் தான் வந்து நம்மளோட காந்தியடிகள். ஒரே ஒரு மனிதர் அவரோட முயற்சி கொண்டு இவ்வளவு பெரிய நாட்டையுமே வந்து அவங்களோட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அஹிம்சா வழியில கொண்டு போயிட்டு அவ்வளவு பெரிய விஷயமான சுதந்திரத்தை சாதிச்சு கொடுத்தாரு. அப்போ ஒரு ஒரு மனிதரோட ஒரு நல்ல பேச்சால எவ்வளவு பெரிய ஒரு விளைவை உண்டாக்க முடிஞ்சது. அதே மாதிரி குறைபாடான பேச்சுக்களுக்கு பார்த்தோம்னா ஹிட்லர். அவர் ஒரே ஒரு மனிதர் தான் ஒரு ஊர ஒரு ஃபர்ஸ்ட் தன் இனத்த மாத்துனாரு, ஊர மாத்துனாரு. அப்புறம் அந்த நாட்டையே மாத்தி, அதுவும்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லார் மனதிலுமே வந்து ஒரு கொடிய நஞ்ச விதைக்க முடிஞ்சது. ஒரே ஒரு மனிதரோட அந்த கெட்ட பேச்சுகளால, குறைபாடுள்ள பேச்சுக்களால இத்தனை விஷயங்கள சாதிக்கும் ஒரு சாதாரண மனிதர், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள அவங்களுக்குள்ள அதிகமான பயத்தையும், பதற்றத்தையும் விதைச்சு, எங்க நம்மளுக்கு எதனா ஆயிடுமோ, அதுக்கு முன்னாடி அடுத்தவன நம்ம கொன்னுடணும்ன்ற ஒரு வெறி குணத்த, கொடூர குணத்த ஒரு மனிதனால இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை விதைக்க முடிஞ்சதுன்னா, அப்போ ஒரு பேச்சுன்றதுக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்கிறது இங்க நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரியுதுங்க மாஸ்டர். இப்ப பத்ரிஜி ஐயாவே வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்ப குட் மார்னிங் அப்படின்னு சொன்னா வந்து அவருக்கு வந்து பிடிக்காது. மார்னிங்னாவே அது அது என்ன குட் மார்னிங் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவர் திருத்தி அமைப்பாராம். அப்ப ஒரு ஒரு வார்த்தைகளுமே நம்ம யோசிச்சு அது கரெக்டான வார்த்தைகளான்னு பார்த்து நம்ம பேசணும். குறையற்ற பேச்சுக்களா, சத்திய பேச்சுக்களா நம்ம பேசணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி யாரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அப்படியே கேட்க கூடாது. அப்ப நான் நல்லா இல்லையா? என்ன வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறியா? அந்த மாதிரி அர்த்தத்துல போகுது. அதே மாதிரி இப்போ நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் சாமிய பார்த்தேன் அப்படின்னா, அங்க நம்ம கல்லதான் பாக்குறோமே தவிர சாமிய பார்க்கல. அப்போ நம்ம பேச்சுக்கள் வந்து திருத்தமா இருக்கணும். உண்மையில நம்ம என்ன பார்த்தோமோ, அந்த வார்த்தைகள தான் அந்த கருத்துக்கள தான் நம்ம வெளியிடணுமே தவிர, பேசணுங்கிறதுக்காகவோ, அடுத்தவங்களுக்காகவோ நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றாங்க மாஸ்டர். அப்ப அடுத்து அந்த டாபிக்லயே நம்ம பார்த்தோம்னா, நம்ம மதத்த சார்ந்து பார்க்கும்போதும், நம்மளுக்குன்னு ஒரு சட்டங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த விகிதத்துல பார்க்கும்போதும், பாவம்ங்கிறதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டெஃபினிஷன் வந்து குடுத்திருக்காங்க. நம்மளோட கல்ச்சருக்கு தாண்டி போறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா நமக்கு வந்து பத்ரிஜி வந்து எதை பாவம் அப்படின்னு குறிப்பிடுறாருன்னா தன்னை தான் நிந்திப்பதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்னையே நேசிக்காம இருக்கு நான் என்னையே குறை சொல்லிட்டு எனக்கு திறமை இல்ல எனக்கு டேலண்ட் இல்ல நான் அழகா இல்ல அந்த இடத்துக்கு நான் ஃபிக்ஸ் ஆகல அதுக்கேத்த மாதிரி என்னை எக்யூப் பண்ணிக்க என்னால முடியல என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை நம்ம குறைப்படுத்தி பேசிக்கிறோமோ அதுதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா செல்ஃப் லவ். ஏன்னா நமக்குள்ள அன்பு இருந்தா மட்டும்தான் அது அடுத்தவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியுமே தவிர நமக்குள்ள இல்லாத ஒண்ண யாருக்கும் நம்மளால கொடுக்கவே முடியாதுங்க மாஸ்டர். அப்ப நமக்கு வந்து நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும், நமக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். அப்பதான் அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அப்ப தன்னைத்தான் நிந்திப்பது அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையான அன்புங்கிறது அந்த குறைகளை பார்க்காம அவங்க எப்படி இருக்காங்களோ நம்ம அப்படியே ஏத்துக்கிறதா உண்மையான அன்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி நாமளும் நம்ம வந்து எப்படி இருக்கோமோ நம்மளோட குணங்களோட நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டான விஷயம். அதான் பாவமற்ற ஒரு விஷயம். அப்படி இல்ல நான் என்னையே வந்து நிந்திச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுமையான பாவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் இந்த பாவம்ங்கிறத மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறதுல வந்து டீட்டெயிலா பார்க்கலாங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு தீய பேச்சு ஒரு வீண் பேச்சு பேசுறது இப்போ 2 பேர் சேர்ந்தாங்க ஒரு 3 பேர் சேர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னாவே அங்க பாசிட்டிவ் விஷயங்கள் என் ஹஸ்பண்ட் என்ன இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க எங்க மாமியார் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க எங்க மாமனார் எனக்கு அதை பண்ணாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் யாருமே பேசிக்கிறது இல்ல இருக்கிறதுலே எது வஸ்டான விஷயமோ என் பையன் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான் எனக்கு இது செட் ஆகல எனக்கு வேலைக்கு போற இடத்துல செட் ஆகல அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஸ்பீச் தான் பேசுறோம். அதே மாதிரி நம்ம சொசைட்டில யார் டாப்ல இருக்காங்களோ அவங்க அவங்க கிட்ட என்ன தப்பு இருக்கு எதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி பேசலாம்
இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசும்போது அங்க ஒரு நெகட்டிவான வைப் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து ரொம்ப 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 ஒரு மோசமான விஷயம். உலகத்தையே வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து ஏன்னா ஒரே ஒரு மனிதருடைய வார்த்தைகளுக்கே இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னும்போது, எல்லாரும் ஒரு நாட்டு மக்களே சேர்ந்து ஒரு கெட்ட விஷயங்கள் பேசும்போது, அது எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ணி, இன்னும் நெகட்டிவா மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொரோனா டைம்லயே நம்ம பார்த்தோம். விஷயம் ஆக்சுவலி அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்ததோ இல்லையோ, அத பத்தி மீடியாக்கள் பேசி பேசி அத அதிகமா நம்ப இன்புட்டா எடுத்து எடுத்து நெகட்டிவா ஃபீல் பண்ணி, அதனால சஃபர் ஆனது ரொம்ப அதிகம். அந்த ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கலாம் மாஸ்டர். இப்ப அந்த கெட்ட பேச்சு எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி. ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து மெதுவா கம்ப்யூட்டர்ல இருந்து அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் டோட்டல் ப்ரோகிராம எப்படி டெஸ்ட்ராய் பண்ணிடுதோ, அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு தீய பேச்சு வந்து, அவங்கள சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ல அப்படியே ஒரு காட்டு தீ மாரி பரவி, அந்த ஒரு சமுதாயத்துக்கே வந்து அது தீங்கா விளைவிக்க கூடிய சக்தி அந்த பேச்சுக்கு இருக்கு. அப்ப நம்ம பேசுற ஒரு ஒரு வார்த்தையிலுமே கவனிச்சு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அதே மாதிரி இங்க வந்து குழந்தை வளர்ப்புல வந்து முக்கியமா சொல்றாங்க. இப்ப குழந்தைகள் கிட்ட நம்ம பேசுற வார்த்தைகள், ஒரு கோவத்துல வெளிப்படுத்துற வார்த்தைகள் வந்து, அவங்களோட பெர்சனாலிட்டி அவங்களுக்குள்ள அது அவங்க ரொம்ப டீப்பா வந்து அவங்கள வந்து பாதிச்சிருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால அவங்களே வந்து சைக்கலாஜிக்கலா சேஞ்ச் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள எவ்ளோ டேலண்ட் இருந்தாலுமே, அவங்க அதெல்லாம் மூடி மறைச்சு, அவங்க அம்மா, அவங்க அப்பா அவங்கள பத்தி பேசின அந்த ஒரு வார்த்தைகள், அத வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்பி, அவங்களோட திறமைகள அவங்க கம்மியா மதிப்பிட்டுக்கிட்டு, அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ்லயே சஃபர் ஆகுறாங்க. அப்போ ஒரு பேச்சுனால ஒரு ஒரு அம்மா ஒரு கோபத்துல குழந்தைகிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினால, அவங்க லைஃப் லாங் வந்து அவங்க அப்படியே சப்ரஸ் ஆகிடுறாங்க. அப்போ பேச்சுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாருக்குமே நல்லா நல்லா டீட்டெயிலா புரியுதுங்க மாஸ்டர். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசும்போதுமே, நம்ம எப்படி பேசணும்? சத்திய வார்த்தைகள யோசிச்சு யோசிச்சு பேசணும். அந்த வார்த்தைகளோட முக்கியத்துவங்கள வந்து நம்ம இது முக்கியத்துவம் வந்து இதுல நமக்கு நல்லா புரியுதுங்க மாஸ்டர். அப்போ இப்ப நம்ம இது எல்லாமே தெரியுது. ஒரு பேச்சுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நல்ல இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடியும். கெட்ட இம்பாக்டும் எந்த அளவுக்கு உலகத்திலே நம்ம ஒரு இதுவ உருவாக்க முடியுங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஒப்பந்தத்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து குறைபாடற்ற பேச்சுகளை மட்டுமே பேசுவேன். அப்படின்ட்டு நம்ம ஒரு உடன்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உறுதிமொழி எடுத்துக்கணும், ஒப்பந்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நல்ல வார்த்தைகள், சத்திய வார்த்தைகளை மட்டுமே பேச முற்படணும். இந்த மாதிரி சத்தியம் அல்லாத வார்த்தைகள் சும்மா பேசுறதுக்காக ஒரு டைம் பாஸ் பண்றதுக்காக அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. யார பத்தி தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம அந்த 3 க்ஷேத்திரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா மாஸ்டர்? இப்ப மனித வாழ்க்கை வந்து 3 மண்டலங்களா கட்டமைக்கப்பட்டிருக்கு. சிந்தனை மண்டலம், பேச்சு மண்டலம், செயல் மண்டலம். இது 3 பத்தியுமே நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், இதுல எத நம்மளால சரி பண்ண முடியும். இப்போ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப நம்ம டீட்டெயிலா அந்த மிஷின பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டோம்னா, எங்க எத சரி பண்ண முடியுமோ, அத சரி பண்ணோம்னா, அப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும். அப்ப சிந்தனை மண்டலம், பேச்சு மண்டலம், செயல் மண்டலம். இந்த 3த்த பத்தியும் நம்மள பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாங்க மாஸ்டர் இதுக்கப்புறம். இப்ப நம்மை பற்றி வந்து நமக்கு வந்து ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும். இப்ப நம்மள பத்தின நாலேட்ஜ் நமக்கு இல்லன்னும்போது, அந்த மெஷின் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னும்போது, அத நம்ம யூஸ் பண்ண முடியாது. அததான் இங்க வந்து சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற உலகத்த நம்ம தெரிஞ்சுக்கலன்னா, நமக்கு வெளிய இருக்கிற உலகத்த நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னை நான் தெரிந்து கொள்ளாவிட்டால், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி பிரம்மாண்டமா இருக்கோ, அதே மாதிரி தான் அது சுருங்கி எனக்குள்ளவும் இருக்கு. அப்ப எனக்குள்ள இருக்கிறதே எனக்கு புரியலன்னும்போது, அப்ப இந்த பிரம்மாண்டமான இந்த விரிந்த உலகத்தோட இந்த ரகசியங்கள், இந்த அதிசயங்கள் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. என்னை இது நான் ஜெயிச்சாதான் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்குள்ள நான் அமைதியையும், திருப்தியையும் உணரல. என்னையே நான் நிந்திச்சுக்கிறேன் அப்படின்னும்போது, யார்கிட்ட இருந்தும் எனக்கு அமைதியும், திருப்தியும்
ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காதுங்க மாஸ்டர். எனக்குள்ள அந்த அமைதி திருப்தி இருந்தா மட்டும்தான் அத வெளியிருந்து என்னால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த 3 மண்டலங்கள பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை மண்டலம், பாவனா கஷேத்திரம். இப்போ பாவனா கஷேத்திரம் என்னன்னா, நம்மளோட கற்பனை உலகம். நம்மளோட கனவு உலகம், கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சூட்சும உலகம். இது வந்து உண்மையான பௌதீக உலகம் கிடையாது. இது வந்து ஒரு சூட்சும உலகம். இப்ப எப்படி வானத்துல பறவைகள் சிறக விரிச்சு அழகா பறந்து சுதந்திரமா எப்படி இருக்கோ, அது மாதிரி நம்ம எண்ணங்கள்ல எது வேணாலும் நினைக்கலாம் அப்படின்றாங்க. இதுல வந்து சரி, தவறு, நியாயம், தர்மம், நியாயம், நியாயம் இல்ல, தர்மம் இல்லன்ற இருமைத்தன்மை வந்து நம்மளோட பாவனா சேத்திரத்துல கிடையாது. எது வேணாலும் நம்ம கற்பனை உலகத்துல வந்து கற்பனை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து அந்த இருமைத்தன்மைங்கிறது சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட கற்பனை உலகம் நம்மளோட முழு சுதந்திரத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் இப்படி யோசிச்சு நம்மள யாருமே வந்து கேள்வி கேட்கவே முடியாது. அதே மாதிரிதான் அடுத்தவங்களையும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் வந்து கொஸ்டின் கேட்கவும் முடியாது. நம்மளோட கற்பனை உலகத்தில் 100% முழு சுதந்திரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சரி தவறுங்கிறது கிடையாது. இதனால நமக்கு கர்மாங்கிறது வந்து உருவாகாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுல வந்து நமக்கு பூரண சுதந்திரம் வந்து இருக்கு. இதுல வந்து அந்த இருமைத்தன்மை வந்து கிடையாது. ஆனா வேதாந்தத்துல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்ம அந்த மாரி தவறான விஷயங்கள வந்து கற்பனை செய்யக்கூடாது. நம்ம யோசனையில கூட தவறுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து உண்மையில கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து விசுத்தி நிலையிலிருந்து வந்து அத குறிப்பிட்டிருப்பாங்க வேதாந்திகள். அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான ஆக்ஞா சக்கர சகசார நிலை வரைக்கும் இருக்கிற அந்த ஞானங்கள் வந்து அவங்க கிடையாது. அவங்க விசுப்தி நிலையோட இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஞானங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அததான் அவங்க வந்து ஞானமா வந்து மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. ஒரு நிமிஷமா ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா நம்மளோட பாவனா கஷேத்திரத்துல சரி தவறுங்கிற இருமை தன்மை கிடையாது. இது வந்து முழு சுதந்திரம் வந்து பாவனா கஷேத்திரத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொரு என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இந்த கீழ்நிலை சக்கரத்துல இருக்கிறவங்க வந்து அறிவாளிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அனகத சக்கரத்துல இருக்கிறவங்கள வந்து இறையியலாளர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விசுத்த நிலையில இருக்கிறவங்கள வந்து யோகிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க கொடுத்த கருத்துக்கள் வந்து அந்த யோக நிலை அடையிற வரைக்கும் மட்டும்தான் இருக்குமே தவிர, அதை தாண்டி நாமே கடவுளா மாறக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாது. கடவுளா மாறினா சகசிரார நிலைக்கு போனா மட்டும்தான் முழுமையான ஞானம். அங்கிருந்து அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கள், அந்த கருத்துக்கள் மட்டும்தான் முழுமையான உண்மை சத்திய வார்த்தைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்த கீழ் 3 நிலை சக்கரங்கள்ல இருக்கிறவங்க. நம்மளுக்கு வந்து என்ன புரிதல் இருக்குமோ அத மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதை தாண்டி மேல் நிலையில நம்மளால எடுத்துக்க முடியாது. விசுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து அது வரைக்கும் தான் புரியும். எப்படி ஒரு அறிவியலாளர் சொல்றது இன்னொரு அறிவியலாளருக்கு தான் புரியும். அதே மாதிரி ஒரு கணக்கு வந்து ரொம்ப கிரேட்டா போடுகிற ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கு மட்டும்தான் இன்னொருத்தர் போடக்கூடிய அந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அவங்க அந்த நிலையில இருக்கிறவங்க சொல்றத மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியுமே தவிர அதை தாண்டி நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு கிடையாது. அந்த நிலையை எட்டும் போது மட்டும்தான் அந்த கருத்துக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப சகசிரார நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட பாவனா கஷேத்திரத்தில் சரி தவறு என்னும் இருமை தன்மை கிடையாது. முழு சுதந்திர நிலை. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து இது இங்க என்ன குறிப்பிடாருன்னா, யாரையுமே தீர்ப்பளிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரையும் மதிப்பீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த நிலையிலிருந்து இது குறிப்பிடுறாருன்னா, அவர் வந்து சகசிரார நிலையிலிருந்து இது குறிப்பிடுறாரு. இது வந்து சாதா நிலையில இருக்கிற மக்களால புரிந்து கொள்ள முடியாது. யாரையும் மதிப்பிடக்கூடாது. யாரையும் அவங்களோட எண்ணங்கள் லெவல்லயும் நம்ம வந்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. அவங்க செயல்கள் நிலையிலிருந்து யாரையும் வந்து மதிப்பிடக்கூடாது. அது எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்கன்றத நம்ம இன்னும் பின்னாடி சாப்டர்ஸ் வரும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாங்க மாஸ்டர்.
அப்ப நம்மளோட இந்த கற்பனை உலகம் பாவனா கஷேத்திரம் வந்து இது வந்து ஒரு காரண உலகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல வந்து நமக்கு இருமை தன்மை கிடையாது. இதுக்கு வந்து பூரண சுதந்திரம் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஹ் மூன்றாவது கஷேத்திரமான செயல் மண்டலம் பத்தி பார்க்கலாங்க மாஸ்டர். வாக் கஷேத்திரம் பத்தி நம்ம ஃபைனலா பார்க்கலாம். இது 2 மண்டலங்கள் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாக் கஷேத்திரம் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பாவனா கஷேத்திரம் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல குறிப்பிடுறது வந்து 2 விஷயங்கள் தான். இது சரி தவறு என்னும் இருமை தன்மை கிடையாது. இன்னொன்னு வந்து இதுக்கு வந்து பூரண சுதந்திரம் உள்ளது. இந்த 2 விஷயங்கள் தான் இதுல குறிப்பிடுறாங்க. இப்ப செயல் மண்டலத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம்னா சம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்ப நம்ம வந்து 4 குணங்கள் வந்து இருக்கு. நமக்கு வந்து தமோ தமோ குணம், ரஜோ குணம், சாத்வீக குணம், அதுக்கப்புறம் நிர்குணம். இந்த குணங்களுக்குன்னு வந்து குறிப்பிட்ட இந்த 4 இதுக்கு தனியான குணங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொறக்கும்போது வந்து தமோ குணத்துல இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த வெறி குணம் விலங்குகள் இருந்து நம்ம வந்திருக்கிறதுனால அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குணங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்து அடுத்து வரும்போது ஒரு பிறவிகள் நம்ம எடுக்க 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 நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருப்போம். இப்ப இந்த பிறவி நம்ம எந்த குணத்தோட பிறந்திருக்கோமோ அது சம்பந்தப்பட்ட செயல்கள் தான் நம்ம செய்வோமே தவிர அதை தாண்டி வந்து நம்ம செயல்கள் வந்து அதுக்கு மேல் உள்ள குணங்கள் கொண்டவங்களோட செயல்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்மள பார்க்க கூடாது. அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களோட செயல்களை மதிப்பீடு செய்யக்கூடாது. யாரோட செயல்களையும் மதிப்பீடு செய்யறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பளிக்காது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்கவங்களோட குணங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்கள் தான் இருக்கும். இப்ப ஒரு பாவக்காய் செடியில போயிட்டு நம்ம தக்காளி பழத்தை எதிர்பார்க்க முடியாது. அது கசப்பான பாவற்காயை தான் அது கொடுக்கும். ஏன்னா அதோட குணம் வந்து அதுதான். அதுக்கு நம்ம என்னதான் நம்ம இனிப்பான ஒரு இது குடுக்குறோம். என்னதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு சத்துமிக்க இது குடுத்தாலுமே அது வந்து வேற ஒரு பலன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு தக்காளி கறி வைக்கிறோம்னா அதோட சுவை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நம்ம அதை செஞ்சுட்டு வேற ஒரு காயோட சுவை அதுல எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்காது. ஒரு மாங்காய் மரத்துல மாங்கனி தான் கிடைக்கும். அதுல போய் வேப்பம்பழம் பழுக்காது. அப்ப அவங்கவங்களோட குணங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்களோட செயல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து சுதந்திரமே கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிஸ்டம்ல வந்து என்ன கோடிங் கோடிங் கொடுத்திருக்கோமோ அதுக்கேத்த அவுட்புட் வர மாதிரி என்ன குணங்களோடு இந்த ஜென்மம் இந்த பிறவி நம்ம எடுத்து வந்திருக்கோமோ அந்த ஒட்டி தான் நம்மளோட செயல்கள் இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து செயல்கள் மாறாது. நம்ம எவ்வளவு வந்து முயற்சித்தாலும் யாரோட செயல்களையும் நம்மளால மாத்தவும் முடியாது. அதே மாதிரி யாரோட செயல்களையும் நம்ம ஜட்ஜ் பண்ணவும் கூடாது அப்படின்னு நீங்க வந்து சொல்றாங்க மாஸ்டர். காரண உலகத்துல வந்து நமக்கு கர்மா கிடையாது. ஆனா நம்மளோட இந்த காரிய உலகத்தை வந்து குருஷேத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. செயல்களின் உலகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப ஒரு தமோ குணத்துல இருக்கிறவங்களோட செயல்கள் வந்து அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். ரஜ குணத்துல இருக்கவங்களோட செயல்கள் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கண்ணெதுக்கு தவறு செய்யறாங்க, அவங்க நம்மள வந்து அவங்கள வஞ்சித்து பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எந்த குணத்தோட வந்திருக்காங்க, எதை கத்துக்க வந்திருக்காங்களோ அதை அவங்களோட செயல்கள் மூலமா அவங்க செஞ்சு அவங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் அவங்க பிறவி எடுத்து வந்திருக்காங்க. அதை விட்டு நம்ம அவங்கள போயிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு எவ்வளவு மோசமானவனா இருக்கா இவனுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணி பேசவே கூடாதுங்க மாஸ்டர். அப்ப யாரையும் தீர்ப்பிடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா ஒரு விபச்சார விபச்சாரி வந்து எல்லாம் கல்லால் அடிக்கும் போது அவர் தடுத்து உங்களில் யார் தவறு செய்யாதவரோ அவரே முதல் கல்லை எறியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அந்த கல்லை போட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே அவங்கவுங்க நிலைகள்ல இருந்து அவங்கவுங்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள் செஞ்சுட்டுதான் இருக்காங்க. தவறுகள் செய்யாத மனிதர்கள் வந்து உலகத்துல கிடையாது. அவங்கவுங்க குணங்களுக்கு ஏத்த மாதிரி தவறு செய்யறாங்க. இதுல வந்து யாரையுமே வந்து நம்ம மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் வந்து தவறான எண்ணங்கள் என்றோன்றதுக்காக அந்த கில்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள் நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அப்படின்னும் போது நான் தப்பா யோசிச்சுட்டேன். நான் என்னவே நினைச்சு ஐயோ நீ எவ்வளவு மோசமான இந்த மாதிரி யோசிச்சுட்டேன்ட்டு அந்த ஒரு கில்ட் கான்சியஸ்குள்ள நம்ம போறோம்னா
அதுதான் பாவமே தவிர, தப்பான ஒரு நிமிஷம் நம்ம அந்த கற்பனையில தப்பா போனதுனாலயோ, இல்ல கனவுகள்ல வந்து அந்த மாரி நடந்ததுனால எந்த தவறும் கிடையாது. அத நினைச்சு நம்மள நாமளே கில்ட்டா ஃபீல் பண்ணா அதுதான் தப்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம செயல் மண்டலமும் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. உள்ள எப்படி கோடிங் ஆயிருக்கோ அதுக்கேத்த செயல்கள் தான் இருக்கும். ஆனா நம்ம பிறவிகள் எடுக்க எடுக்க ஒரு ஒரு குணங்களையும் நம்ம முன்னேற முன்னேற, நம்மளோட செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிட்டு வரும். ஆனா அத நம்ப ரொம்ப முயற்சித்து, அத வந்து நம்ம யாரோட ஒரு செயல்களையும் நம்பளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்பளும் நம்பள ரொம்ப வந்து செயல்கள்ல மாற்றங்கள் வந்து கொண்டு வர முடியாது. நம்ம எண்ணங்கள்ல பார்த்தோம்னா, பாவனா சேத்திரத்தில் முழு சுதந்திரம் உண்டு. இதில் சரி, தவறு கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம செயல் மண்டலத்திலயும் நமக்கு சுதந்திரமே கிடையாது. அது வந்து நம்மளோட குணங்களுக்கு ஏத்த மாரி நம்மளோட செயல்கள் இருக்கும். இதுல வந்து இதுலயுமே வந்து கர்மா நம்மளோட செயல்முறைனால கர்மா உருவாகுது. ஆனா சரி, தவறுன்னு தெரிஞ்சாலுமே நம்பளால அதுல நம்ம கண்ட்ரோல கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப துரியோதனனுக்கு வந்து நல்லாவே தெரியும். அவன் செய்யறது தப்பு, அவன் செய்யறது பாவம்னு நல்லாவே தெரியும். கிருஷ்ணரே போய் சொல்றாரு. சொல்லும்போதுமே எனக்கு எது சரி, எது தவறு, எது பாவம், எது அநியாயம் எல்லாமே தெரியும் கிருஷ்ணா. ஆனா என்னால இதுதான் செய்ய முடியும்னு துரியோதனன் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப என்னதான் நமக்கு தெரிஞ்சாலுமே அவங்கவங்களோட குணங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். இப்ப 2 மண்டலம் பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேச்சு மண்டலம், வாக்ஷேத்திரம்குள்ள இப்பதான் மாஸ்டர் நம்ம போறோம். இதுல வந்து அர்ஜுனர் வந்து ஆஹ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு என்ன சொல்றாருன்னா, எதா இச்சசி ததா குரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ உன் இஷ்டப்படி செய். அவரோட வார்த்தைகள் அற்புதமான அவர் வந்து சகஸ்ரார நிலையில இருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர். அப்ப அவரோட வார்த்தைகள் மூலமா சத்தியங்களை வந்து அவருக்கு குறிப்பிட்டு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்றாரு. அவரோட செயல்களை இங்க அவர் சரி செய்ய முயற்சிக்கல. அவரோட வார்த்தைகளை தான் அவர் வந்து சரி செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்ட்டு இங்க ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்டர். உனது விருப்பப்படி நீ செய் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வந்து உன்னோட சொந்தங்களையே உனக்கு வந்து போரிடுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இவ்ளோ கஷ்டப்படுற அப்படியே அவரு அர்ஜுனர் வந்து முதல் அத்தியாயத்துல அப்படியே அவர் புலம்பி தீக்குறாரு. என்னோட தாத்தா, என்னோட அப்பா, என்னோட பெரியப்பா எனக்கு அப்பா தான், என்னோட அண்ணன் தம்பிங்க அவங்களோட நான் எப்படி போரிட முடியும்? என்னோட அம்மா இருக்காங்க, நான் எப்படி இது மாதிரி பண்ண முடியும்? என்னோட தம்பிகளை நான் எப்படி கொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படும் போது அவர் வார்த்தைகளை நிறுத்து அர்ஜுனா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவரோட வார்த்தைகளை தடுக்கிறாரு. நீ யாருன்னே உனக்கு தெரியாது, பிறப்பு இருப்புனா உனக்கு என்னன்னு தெரியாது, நீ எதுக்காக பிறந்தன்னு உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதப்ப இந்த வீண் பேச்சுக்களை பேசாதேன்ட்டு அந்த பேச்சுக்களை தடுத்து நிறுத்தி சத்தியத்தை அவருக்கு உரைக்கிறாரு. உரைச்சி நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு உன் இஷ்டப்படி செய். எதா இச்சசி ததா குரு, உன் இஷ்டப்படி நீ செய் அப்படின்னு சொல்றாரு. அவரோட செயல்கள் வந்து நான் சொல்றேன் அதுக்காக நீ போய் அவங்களை கொல்லுன்னு அவரு எந்த நாளும் வந்து அர்ஜுனருக்கு சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ நீ செய் அப்படின்னு அவரோட செயல்களுக்கு வந்து அவரோட சுதந்திரத்துல அவர் விட்டுட்டாரு. ஆனா அவரோட வார்த்தைகளை மட்டும்தான் திருத்துறாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப என்னன்னா இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நான் வேணா நீ போயிடு, உனக்கு போர் பண்ணவே பிடிக்கலன்னா நீ போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். நீ போயிட்டினா கூட உடனே வந்து துரியோதனன் என்ன சொல்லுவான்னா, நீ ஒரு கோழை, நீ பின்வாங்கிட்ட அப்படின்னு சொல்லுவா. உனக்கு உடனே கோவம் வரும். உடனே உன்னோட காண்டீபத்தை எடுத்து அவனை அம்பு எய்து கொன்னுடுவ. உன்னால அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா உன்னோட நிலை வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார். அர்ஜுனர் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலையில அவர் யோசிக்கும் போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி அவருக்கு வந்து புரிய வைக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர். அப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டு உனது விருப்பப்படி செய் அப்படின்ட்டு செயல் மண்டலத்துல அவர் விருப்பப்படி அவரை வந்து செயலாற்றுவார். ஏன்னா இப்ப இவர் அவ்வளவு சொல்லி எல்லா சத்தியத்தையும் எடுத்து உரைச்சுமே அர்ஜுனன் வந்து அவங்க பையன் அபிமன்யு இறந்ததுக்கு அப்புறம் உயிர் போகக்கூடிய ஒரு துயரத்தை வந்து அனுபவிக்கிறாரு. அப்ப அர்ஜுனர் சொன்னபடி எல்லாமே அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சு அவருக்குள்ள
எடுத்துக்க முடிஞ்சிருந்தா அவங்க பையன் வந்து இருக்கும்போது அத வந்து ஒரு தள்ளி நின்னு அவர் வந்து ஒரு சாட்சி பாவமா பார்த்திருப்பாரு. ஆனா அவர் வந்து அந்த நிலையில இல்லாததுனால, அவர் குணநிலைக்கு ஏத்த மாதிரி தான் அவரால யோசிக்க முடியும், செயல்பட முடியும். அதுக்குள் உட்பட்ட சத்தியங்கள மட்டும் தான் அவரால எடுத்துக்க முடியும். அவரோட குணனுக்கு தாண்டின செயல்கள அவரால இந்த ஜென்மத்துல செய்ய முடியும். அதுக்கு இன்னும் நெறைய ஜென்மங்கள் எடுத்து, இன்னும் முன்னேற்றம் அடைந்து அவர் போகணும். அப்ப செயல்கள் வந்து அவங்க குணங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப செயல்கள்ல யாரையுமே கட்டுப்பாடு பண்ண முடியாது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அவங்களோட குணங்களுக்கு ஏத்த செயல்கள் மட்டும் தான் அவங்களுக்கு திருப்தி அளிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி எது தோன்றுனாலும் அத செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இங்க வந்து குறிப்பிடுறாரு. பயம் இல்லாம தைரியத்தோட செஞ்சதுனால தான் வந்து துரியோதனனும் அந்த இதுல போயிட்டு முக்தி அடையறாங்க. அவங்க வந்து அவரு சொல்றாங்களேன்றதுனால அங்க வந்து தடுமாற்றம் அடையல. நல்லது செய்யறோமோ, அவங்க நலன்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்கள் இருக்கணும். அந்த இடத்துல வந்து சரியா தப்பாங்கிற அந்த கில்ட் கான்ஷியஸ்க்குள்ள போகக்கூடாது. அப்படி போறதுதான் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குறிப்பிடுறாங்க. அப்ப அவங்களோட பிரதான குணம் தான் வந்து ஒருத்தரோட செயல்களை தீர்மானிக்குது. ஆனால் அது வந்து ஒருவரை கட்டுப்படுத்தாது. ஏன்னா இங்க லேர்னிங்காக தான் வந்திருக்கோம். நம்ம குணநலன்களை இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக தான் வந்திருக்கோன்னும் போது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் ஆகுவோம். நம்ம அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவோம். அப்போ ஒரு அனுபவமற்ற ஆன்மீக நிலையில் முதிர்ச்சி அடையாத ஒரு ஆன்மா மகத்தான ஞானமுடைய ஆன்மீக முதிர்ச்சி அடைந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மாவுடன் போராடினால் என்ன நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கம்சருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சண்டையில வந்து கம்ச மகாராஜா வந்து இறந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து தப்புன்னு தெரிஞ்சுமே போல்டா அவங்களோட குணத்துக்கான செயல்களை அவங்க வெளிப்படுத்தினதால மட்டும்தான் கிருஷ்ணரால அவங்க வந்து முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப பயம்ங்கிற விஷயம் இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த சொர்க்க வாசல் வந்து நமக்காக திறந்திருக்கும் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. துக்கம் அப்படிங்கிறது வந்து சிந்தனை உலகத்திலிருந்து செயல் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டதே தவிர இந்த உலகத்துல துக்கம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளே நம்ம தாட் மூலமா யோசிச்சு நம்மளோட ரியல் லைஃப்ல கொண்டு வரோம். ஏன்னா நம்ம இங்க லேர்னிங்காக தான் வந்திருக்கோம். ஒரு இன்சிடென்ட்லயும் ஒரு லேர்னிங் எடுத்து நம்ம ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போகணுமே தவிர எந்த ஒரு ப்ராசஸுமே நம்ம அதை ஃபீல் பண்ணி சஃபர் பண்ணி நம்ம துக்கம் அடையாம நம்ம அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து நமக்கு இருக்குன்னா அந்த துக்கம்ங்கிறதே உலகத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். அது இல்லாதனால்தான் மக்கள் வந்து நடந்ததே எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி துன்புறுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சிந்தனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய குணநலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்குன்றாங்க. நமது மனதை பொறுத்தே நம்மளுடைய செயல் மண்டலம் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப கற்பனை மற்றும் புலனுணர்வு மண்டலம் அப்படிங்கிறது வந்து தன்னிச்சையானது, முழு சுதந்திரம் உடையது. அது நமக்குள்ள இருக்கிற உலகம். அந்த உலகத்துக்குள்ள நம்ம ராஜாவோ ராணியாவோ இல்ல பிச்சைக்காரனாவோ எப்படியோ நம்ம கற்பனை உலகத்துக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். முழு சுதந்திரம் இருக்கு, தன்னிச்சையானது. ஆனா செயல் மண்டலம் வந்து அந்த மாதிரி தன்னிச்சையானது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒருத்தரோட ஒருவர் சார்ந்துதான் வாழ்றோம். அப்ப அது வந்து தன்னிச்சையானது இல்ல. நம்மளோட குணநலங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்கள் வந்து இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நம்ம செயல் மண்டலத்தையோ அல்லது சிந்தனை மண்டலத்தையோ குறை கூற முடியாதுன்னு இப்ப நம்மளுக்கு 100% தெரிஞ்சிச்சு. சிந்தனை மண்டலத்துல சரி தவறுந்த இருமையே கிடையாது. பூர்ண சுதந்திரம் இருக்கு சிந்தனையில. செயல் மண்டலத்துல சுதந்திரமே இல்ல. நம்ம குணங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்கள் இருக்கும். அதை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம முயற்சி கொண்டு அதை மாத்த முடியாது. அது நம்ம எவல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி முன்னேறி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப இது 2 மண்டலத்துமே நம்ம குறை கூற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவ 2க்கும் இடைப்பட்ட மண்டலம் எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய வாக்ஷேத்திரம். அப்ப இதுலதான் வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனை மண்டலம் முழு சுதந்திரம் இருக்கு. செயல் மண்டலம் வந்து குணநலங்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப பல்வேறு பிறவிகள் எடுத்து நம்ம கர்மாவோட தொகுப்பா அந்த தொகுப்பு கூடிய குணத்தோட இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப நம்ம பிறவிகள் எடுக்க எடுக்க ஒரு ஸ்லோ ப்ராசஸா நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்து வரும். இத வந்து நம்ம உடனுக்குடன் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும்னா அதுதான் நம்மளோட பேச்சு மண்டலத்தில் தான் அந்த ஒரு பெரிய விஷயமே அடங்கி இருக்கு அப்படின்னு
இங்கதான் வந்து நம்ம பேச்சு மண்டலத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. வார்த்தைகளின் ஆற்றலை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தப்ப அந்த அற்புதமான பேச்சுக்கள்னால நாம இத 2 மண்டலங்கள்லயுமே வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வாய்க்குள் என்ன போகிறதோ அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. அது ஒரு மனிதனை நாசப்படுத்தாது. வாயிலிருந்து என்ன வருகிறதோ அது நம்மை நாசம் செய்துவிடும் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து வந்து குறிப்பிடுறாரு. அப்போ வார்த்தைகள் ஒரு வார்த்தை வெளிவர வார்த்தைகள் தான் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மனதிலிருந்து தான் எண்ணங்கள் வருது, வாயிலிருந்து வார்த்தைகள் வருது, உடலின் மூலமாக செயல்கள் செய்யப்படுது. அப்ப மனதில் வந்து வர எண்ணங்கள் வந்து தன்னிச்சையானது, சுதந்திரமானது. உடலின் மூலமா செயல்கள் வந்து குணங்களால கட்டுப்பட்டிருக்கு. அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த 2 மண்டலங்களை இணைக்கக்கூடிய கழுத்து பகுதி போன்று இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கழுத்து பகுதி வந்து நம்ம தலையை உடல் எப்படி இணைக்கிறது அதே மாதிரி நம்மளோட பாவனா கஷேத்திரத்தை செயல் மண்டலத்திலையும் நம்ம எண்ணங்கள்ல இருந்து அது செயலா வடிவமைக்கிறதுக்குள்ள அந்த மாற்றங்களை நம்மளால எங்க செய்ய முடியும்னா நம்மளோட பேச்சு மண்டலத்துலதான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னால செய்ய முடியும்னா அப்ப எல்லாராலையுமே செய்ய முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை உணர்ந்து நான் எப்படி என்னோட பேச்சுக்களை மாத்தி என்னோட வாழ்க்கையை நான் எப்படி மாத்துறனோ அதே மாதிரி என்னால செய்ய முடிஞ்ச மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ பேச்சு பாவனா கஷேத்திரத்துல இருமை தன்மை இல்ல. இப்போ நம்ம பேச்சு மண்டலத்துல சரி தவறு இருக்கு, சத்தியம் அசத்தியம் இருக்கு, சரியான செயல் தவறான செயல் இருக்கு, திறனின்மை இருக்கு, தெளிவின்மை இருக்கு, சாஸ்திரபூர்வமானது சாஸ்திரபூர்வமற்றது இருக்கு, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது அல்லாதது அப்படின்ட்டு நம்மளோட பேச்சுக்கு இந்த இருமை தன்மை இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்மளோட பாவனா கஷேத்திரத்தில் எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா அங்க கர்மா கிடையாது, இருமை தன்மையே கிடையாது, எதுவுமே செய்ய தேவையில்லைன்றாங்க. நம்மளுடைய ஆஹ் செயல் மண்டலத்தில் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதுவுமே நம்மளே நினைச்சாலும் எதுவும் செய்ய இயலாதுன்னு குறிப்பிடுறாங்க. அப்ப ரெண்டுத்துலயும் எதுவும் செய்ய முடியாதுன்னும் போது அப்போ நம்மளோட பேச்சு மண்டலத்தை மட்டும்தான் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த பேச்சு மண்டலத்துக்கு மட்டுமே உள்ளது. இதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு நம்மளோட குறிக்கோளை இங்கதான் நமக்கு ஃபர்ஸ்ட் குறிப்பிடுறாங்க மாஸ்டர். இப்போ நம்ம ஒரு பிரமிடு பிரமிட் தியானிகள் இருக்கிறதுனால நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா நம்ம பேச்சு மண்டலத்துலதான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எது சரி செய்ய முடியாதோ அதை சரி செய்ய முயற்சிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணத்தையும் நம்மளுடைய செயலையும் சரி செய்ய முயற்சிட்டு இருக்கோம். எங்க சரி செய்யணுமோ அதை நம்ம கவனமே செலுத்தல, அதை நம்ம திரும்பியே பார்க்கல அப்படின்னு குறிப்பிடுறாரு. பகவத்கீதை என்ன குறிப்பிடறா, நீ யாருன்னே உனக்கு தெரியாது, நீ எதுக்காக வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க எதுவுமே உனக்கு தெரியாது. அப்ப சத்தியத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க உன்னோட நிலைகள்ல தான் இருப்பாங்க. அப்ப உன்னோட அண்டையில இருக்கிறவங்களை பத்தி நீ யோசிக்காத, அதுல இருந்து உன்னால எதுவுமே கத்துக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா அவரோட சோகத்துல மூழ்கி என்னோட குடும்பத்தை நான் எப்படி வதைக்கிறதுன்னு அந்த ஒரு சோகத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது அது கிருஷ்ணர் என்ன சொன்னா, நிறுத்து, ஏ அர்ஜுனா இத்தகைய வார்த்தைகளை பேசாதே, உன் பேச்சு சத்தியத்திலிருந்து விலகி இருக்கிறது, சத்தியத்தை கூறி நான் உன்னை வழிகாட்டுகிறேன் கேள் அப்படின்ட்டு அற்புதமான பகவத்கீதையை அங்கதான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு. எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டு கடைசியா வந்து உன் இஷ்டப்படி செய் அர்ஜுனா அப்படின்ட்டு முடிக்கிறார். இங்க வந்து அர்ஜுனோட செயல்களை சரி செய்ய முயற்சிக்கல, அவரோட பேச்சை தான் நிறுத்தி சரி செய்ய முயற்சி செய்யறாரு. அப்ப நம்மளோட யாரோட செயல்களையும் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அசாத்தியமான விஷயம். கிருஷ்ணரே வந்து கீதையே உபச்சாரம் பண்ணாலும் அவரோட பையன் செத்தப்ப அவர் உயிர் போற மாதிரி துடிச்சாரு. ஏன்னா அவரோட குணம் வந்து அதுதான். அப்படின்னும் போது அதை வந்து கடவுளே வந்து சொன்னாலும் மாத்த முடியாது. அப்ப யாரோட செயல்களையுமே இங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முழு சுதந்திரம்
நம்மளோட முழு கட்டுப்பாடுக்குள்ள இருந்து மாற்றக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்மளோட பேச்சு மண்டலம் தான் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பாவனா கஷேத்திரத்தில் முழு சுதந்திரம் இருக்கு. வாக்ஷ செயல் மண்டலத்தில் சுதந்திரம் இல்லை, கட்டுப்பட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட பேச்சு மண்டலம் நமக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. முழு சுதந்திரம் உள்ளவர்களும் கிடையாது, முழு சுதந்திரம் அற்றவர்களும் கிடையாது அப்படின்றாங்க. நம்மளோட பேச்சுக்கள் சத்திய வார்த்தைகளா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்பதான் நம்மளோட பேச்சுக்கள் எப்படி இருக்கணுங்கிறது, இதுக்கு முன்னாடி குறைபாடற்ற பேச்சுக்கள் பேசணும்னு சொன்னாங்க. இப்பதான் பேச்சு எப்படி இருக்கணுங்கிறத பத்ரிஜி ஐயா சிறப்பா இங்க கொடுத்திருக்காங்க. பேச்சு சத்திய வார்த்தைகளா இருக்கணும், ஞானத்தின் வெளிப்பாடுகளா இருக்கணும், புத்திசாலித்தனமான பேச்சுகளா இருக்கணும், சாஸ்திரபூர்வமா பேச்சுகளா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வெறும் வார்த்தைகள் நம்ம பேசிட்டு இருக்கிறத ஒதுக்கி தள்ளணும். இதுல இருந்து முழுமையா நம்ம வெளிப்படணும். அப்படி நம்ம முயற்சித்து நம்ம வெளிவந்தால் மட்டுமே இந்த எல்லா மக்களும் வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே நம்மளால சொர்க்கமா மாத்த முடியும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. அப்ப உன்னால இங்க எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீ சும்மா அழுது புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ ஞானம் உள்ள வார்த்தை, ஞானத்தை பத்தி யோசிச்சு சத்திய சத்திய வார்த்தைகளை பேசு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு குறிப்பிடுறாரு. அர்ஜுனோட பேச்சுக்களை திருத்தி அவருக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறாரு. இதுதான் பகவத்கீதையில இந்த வாக்ஷேத்திரம் தான் முழுக்க 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 குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நம்ம கடவுளே சொன்னாலும் உடனடி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயம். அப்ப எந்த ஒரு அஞ்ஞானியாலே ஒரே நாள்ல ஞானி ஆகிவிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் வரவேன்னா தீவிர தியான பயிற்சி செய்யணும். பல ஜென்ம வாழ்க்கை முழுவதும் அந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம யாரோட செயல்களையுமே சரி செய்ய முடியாது. அவங்களோட குணநலங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்கள் இருக்கும். அதே மாதிரி சிந்தனை மண்டலத்திலயும் நம்ம எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. ஆனா நம்மளோட செயல்களோட விதை நம்ம சிந்தனை மண்டலத்துல இருக்குங்கிறதுனால நம்ம அதுல ஒரு அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாரு. அதுல மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம பேச்சு மண்டலத்துலதான் நம்ம அதை செய்ய முடியும். பேச்சுக்கள் மூலமா நம்ம எண்ணத்தையும் திருத்த முடியும், பேச்சுக்கள் மூலமா நம்மளோட செயல்களை திருத்த. இது இரண்டுக்குமே இடைப்பட்ட கழுத்து பகுதி, உடலுக்கும் தலைக்கும் இடைப்பட்ட கழுத்து பகுதி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி இந்த இரண்டு மண்டலங்களையும் சரி செய்யக்கூடியது இந்த பேச்சு மண்டலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், பேச்சு மண்டலம் நம்ம எப்படிதான் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் இந்த சத்திய வாக்குகள் அப்படிங்கிற வார்த்தையை முதல் குறிப்பிடுறாரு. அப்ப நமது பேச்சு சத்தியத்திற்கு அருகில் உள்ளதாக, சத்தியத்திலே மூழ்கி போனதாக, சத்தியத்துடனே ஒன்றிவிட்டதாக இருக்க வேண்டும். அத்தகைய பேச்சினை நாம் சத்திய வாக்குகள் என்கிறோம் அப்படின்ட்டு இங்கதான் சத்திய வார்த்தைகள் தான் நம்ம பேசணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மூன்று மண்டலத்தில் நாம் கவனத்துடனும் சிரத்தையுடனும் இருக்க வேண்டியது பேச்சு மண்டலத்தில் தான் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்லிருக்க, வாய்க்குள்ள என்ன போதோ அது முக்கியம் இல்ல, வாயிலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நம்மளோட வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம்ன்றத நமக்கு திரும்ப திரும்ப சகசிரார நிலையில இருந்து கிருஷ்ணர், புத்தர், இயேசு பிறார் எல்லாமே நமக்கு அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இததான் ஞான யோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த ஞான யோகத்தை பின்பற்றிதான் இதுக்கப்புறம் ஒரு பிரமிழ் தியானம் இதுல நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சத்தியத்தை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும், இந்த ஞான யோகத்தை தான் நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும், இதுக்கப்புறம் நம்ம சத்திய பேச்சுக்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இப்ப வாக்ஷேத்திரம் 1 பார்த்தோம். நெக்ஸ்ட் வாக்ஷேத்திரம்லயே இரண்டாவது பகுதி குறிப்பிட்டிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லட்டுங்களா மாஸ்டர்?
மாஸ்டர். சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்து முடிச்சிடுறேங்க மாஸ்டர். இப்ப இதுல வந்து பேச்சு மண்டலம் பார்ட் 2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சு மண்டலம் பத்தி இன்னும் வந்து டீப்பா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரமிடாயனம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆஹ் பிரமிடாயனம் அப்படின்னு சொல்லிட்டு மனித இனம் வந்து 7 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பார்த்தோம்னா, மூலாதார நிலையில் இருப்பவர்கள், சுவாதிஷ்டான நிலையில் இருப்பவர்கள், மணிப்பூரக நிலை, அநாகத நிலையில், விசுத்தி நிலையில், ஆக்ஞா நிலையில், சகசிரார நிலையில் அப்படின்னு 7 நிலைகள், 7 விதமா வந்து மனித பிறவிய வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, மூலாதார தத்துவம். இது வந்து நம்மளோட பௌதிக உடல் சம்பந்தப்பட்டது. இதுல வந்து பொருள் சார்ந்த விருப்பமான திருமணம், குழந்தை பேரு, இந்த மாதிரியான பௌதிக ஆசைகள் நிலையில மட்டுமே இருக்கிறவங்க வந்து இந்த மூலாதார தத்துவ நிலையில இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் சுவாதிஷ்ட நிலை பார்த்தோம்னா, இந்த பூமியில சாதிக்கணும், நம்ம புகழ் பெறணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இருக்கிறவங்க வந்து சுவாதிஷ்டான சக்கர நிலையில இருக்கிறவங்க. அடுத்து பார்த்தோம்னா மணிப்பூரக சக்கர நிலை. இதுல பார்த்தோம்னா செகண்ட் வந்து பணம், புகழ் அதை பத்தி யோசிக்கிறவங்க. அடுத்தது மணிப்பூரக நிலைக்கு வந்துட்டோம்னா அறிவு, அறிவுபூர்வமா இருக்கணும், நம்ம வந்து ஒரு தனித்திறனோட இருக்கணும், தனித்துவமா தெரியணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மணிப்பூரக நிலையில இருக்கிறவங்க. இவங்க வந்து இந்த உலக விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள்லயே வந்து அவங்க ஞானத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மணிப்பூரக தத்துவ நிலையில இருக்கவங்க. அடுத்து அனாகத நிலையில பார்த்தோம்னா இவங்க வந்து உலகாய விஷயங்கள் மற்றும் ஆன்மீக குறிக்கோள்கள் இது இரண்டையுமே வந்து மத்திய நிலையில அந்த மிடில் பாத்ல இருக்கக்கூடியவங்க. இரண்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. இவங்க வந்து ஆஹ் உலக விஷயங்கள் எதுவும் வேணாம், எனக்கு வந்து அக அமைதி வேணும். அந்த சைலன்ஸ்ங்கிறது இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. எனக்கு வந்து தனிமை, அந்த ஒரு அமைதி தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அனாகாத நிலையில இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து விசுத்த நிலை பார்த்தோம்னா இவங்க வந்து தனக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்காக தான் கேட்பாங்க. சப்கோ சன்மதி தே பகவான். எல்லாருக்கும் வந்து ஞானத்தை கொடு, எனக்கு கொடுத்த மாதிரியே எல்லாருக்கும் ஞானத்தை கொடு. எல்லாருமே அவங்க பரிணாமம் வளர்ச்சி முன்னேற்றம் அடையணும்னு எல்லாருக்காகவும் வந்து கேட்பாங்க. கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை வந்து தங்களை சுற்றி உள்ளவர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கேட்கக்கூடியவங்க தான் இந்த விசுத்தி நிலைல இருக்கிறவங்க. இவங்க பொன்பொருள் கேட்க மாட்டாங்க. அந்த ஞானத்தை வந்து எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் இந்த விசுத்தி நிலையில இருக்கிறவங்க. அந்த சன்மதி அப்படின்னா சரியான அறிவு, எல்லாருக்குமே வந்து இந்த உண்மையான ஞானத்தை குடி இறைவா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆக்ஞா சக்கர நிலை, சகசார் நிலைக்கு போயிட்டாங்கன்னா இங்க வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறதே கிடையாது. இங்க வந்து தியானம் மட்டுமே அங்கு கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான ஒரே வழி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இறைவனை வேண்டிக்கோ, இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுன்றது இங்க கிடையாது. கடவுள் தனியா ஒண்ணு கிடையாது. கடவுள் வழிபாடுங்கிறது கிடையாது. தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்றதுதான் வந்து ஆக்ஞா சக்கர நிலை, சகசிரார நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப சகசிரார தத்துவ நிலையில வந்து இவங்க வந்து உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். இவங்க வந்து கீழான சக்கரம் இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக இருக்கக்கூடியவங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரு, புத்தர், இந்த மாதிரி இயேசுநாதர் இவங்க எல்லாம் சகசார நிலையில தானே கடவுளா இருந்து மக்களுக்கு உதாரணமா வந்து வாழும் நிலைய வந்து தானே உதாரணமா வந்து கத்து கொடுத்தவங்க சகசிரார நிலையில இருந்தவங்க. அப்ப விசுத்தி நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க சகசிரார நிலையில இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து இவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண மக்களுக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது பைத்தியக்காரனாவும் ஒரு சாதாரண மனிதனாவும் தான் தெரியும். அவங்களோட அந்த இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப காந்தி அடிகள் வந்து அவர் வந்து அவர் லைஃப்ல வந்து ராமரை வந்து இதுவா எடுத்துக்கிட்டாரு, எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாரு. அப்ப காந்தி அடிகள்ன்றவர் வந்து விசுத்த நிலையில இருந்தவர். ஸ்ரீராமருங்கிறவர் வந்து சகசிரார நிலையில இருக்கிறவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எந்த நிலையில இருக்கிறவங்களால யாரை எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ ஃபைனலா வந்து பிரமிடு ஆயனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்து வந்து இங்க வந்து குறிப்பிடுறாங்க.
இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாம வந்து ராமாயணம் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ராமர் என்ன சொன்னார்னா, தன் அப்பா சொன்னதே வந்து தெய்வ வாக்கு அப்படின்ட்டு அத அப்படியே எடுத்துக்கிட்டாரு. அது சரியா? தவறா? அவரு எந்த நிலையில இருந்து சொன்னாருன்னு அவர் எத பத்தியுமே யோசிக்கல. ஆம், அவர் வந்து சகஸ்ரா நிலையில இருந்திருந்தாருன்னா, அந்த முடிவ வந்து அவர் எடுத்திருக்க மாட்டார். சத்தியம் எதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன்னு அவர் உறுதியா நின்னுருப்பார். ஆனா, ஒரு அப்பா பேச்சுக்கு வந்து கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாருன்னா, அவர் சகஸ்ரார நிலையில இல்ல. அப்ப நம்ம இந்த பிரமிடாயனம் இந்த பிரமிட்ல இந்த புது யுக ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. இதுல வந்து நாம ராமாயணத்த வந்து நம்மளோட முன்னுதாரணமா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்க எத வந்து முன்னுதாரணமா நமக்கு குடுத்திருக்காங்கன்னா, பிரகலாதனோட கதைய குடுத்திருக்காங்க. ஒரு சிறு குழந்தையானாலும், அவர் வந்து அவங்க அப்பா அவ்வளவு கொடுமைகள் பண்ணியுமே வந்து, அவர் வந்து கடைசி வரையுமே அத எடுத்துக்கல. ஆனா, அவர் எதிர்த்தும் அவர் நிக்கல. ஆனா கடைசி வரைக்குமே அவர் பொறுமையா அவரு எது சத்தியம் அப்படின்னு நம்புறாரோ அதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு உண்மையா நின்னாரு. அதை தாண்டி ஒரு தாய் பாசத்துக்காகவோ ஒரு அப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காகவோ அவர் செய்யல. எது சத்தியமோ அத ஒரு சிறு பயமும் இல்லாம 100% ஒரு வாழ்க்கையில அவர் ஃபாலோ பண்ணாரு. அததான் வந்து நாம செய்யணும். இப்ப பிரமிடாயனம்னா இந்த புது யுக ஆன்மீகவாதிகளா நாம இருக்கிறது போது நாம இந்த பிரகலாதரோட கதையை தான் வந்து நமக்கு நம்ம ராமாயணமா எடுத்துக்கணும். அவர் எப்படி சத்தியம்தான் அப்படின்னு நின்னாரோ யாரு எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் அவர் இடம் கொடுக்கல, துக்கத்துக்கும் இடம் கொடுக்கல. எது இருந்தாலும் சத்தியத்தை மட்டுமே நம்புவேன் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த சத்தியம் பக்கமே நின்னாரு. ஆனா ஹரிநாமம் தான் அவரு வந்து சொன்னாரு. அந்த மாதிரி வந்து நம்ம இத வந்து மதம் சார்ந்து வந்து பார்க்க கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அவர் வந்து அசைக்க முடியாத அந்த அர்ப்பணிப்பு அதுதான் நமக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. கொஞ்சமும் தடுமாறல. எதுக்கும் பயங்கிறத அவர் ஒரு துளியும் உணரல. கடைசி வரையும் அந்த உறுதியா நின்னாரு. அப்ப நம்ம பேச்சு மண்டலம் பகுதி 2 வந்து நாம் பிரமிடு ஆசான்களின் சத்தியத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியான அர்ப்பணிப்பை பற்றி ஆழமாக ஆராயும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்ரீராமர் வந்து ராமர் இந்த பிரமிடு ஆசான்கள் வந்து ராமரோட சந்ததி கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நாம வந்து பிரகலாதனோட சந்ததியா தான் நாம இருக்கணும். இந்த அறியாமைங்கிற ஒரு இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அப்ப மகாபாரத போர்ல இருந்து நிராயுத பாணியாக பிரவேசித்த பகவான் கிருஷ்ணர் வந்து அவரோட ஆயுதமா அவர் பயன்படுத்தினது ஒன்னே ஒண்ணுதான். அவரோட பேச்சு மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆயுதமா பயன்படுது. அவர் எந்த ஒரு ஆயுதத்தையும் கையில ஏந்தவே இல்லை. அப்ப அப்பேற்பட்ட அந்த அற்புதமான ஆயுதத்தை கிருஷ்ணர் பயன்படுத்தின சகசார நிலையில இருந்த கிருஷ்ணர் பயன்படுத்தின அந்த அற்புதமான ஆயுதத்தை தான் வந்து நாமளும் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இங்கதான் வந்து நம்ம பிரமிடு ஆசானோட ஆயுதம் வந்து நம்மளுடைய வார்த்தைகள், அதுவும் சத்திய வார்த்தைகள் தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா குறிப்பிடுறாங்க. இப்ப நம்மளோட வார்த்தைகள் எப்படி வார்த்தைகள் வந்து 3 விகிதமா பிரிக்கிறாங்க. எதிர்மறை வார்த்தைகள், நேர்மறை வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் வந்து எதிர்மறை வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறையான ஒரு கருத்துக்களை நம்ம வெளியிடவே கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி நேர்மறை வார்த்தைகளையுமே பேசக்கூடாது அப்படி இங்க குறிப்பிட்டார். யாரையும் உயர்த்தி பேசுறது, நீ நல்லா வந்துருவ, நீ சூப்பரா பண்ண, அந்த மாதிரி ஒருத்தரை இது பண்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து குறிப்பிடார். சத்திய வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். நான் வந்து நேர்மறை வார்த்தை பேசுறேன்ட்டு உக்காந்து வந்து பாசிட்டிவா நான் பாசிட்டிவா இருக்கு நான் அந்த இது எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுடைய பேச்சுக்கள் நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி பிரமிடு ஆசான்களோட பேச்சு சத்திய வார்த்தைகளா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. வாய்க்குள் செல்வது ஒருவரை அசுத்தப்படுத்தாது, வாயிலிருந்து வெளிவருவது ஒருவரை அசுத்தப்படுத்தும் அப்படின்னு நீங்க திருப்பவும் குறிப்பிடுறாங்க. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சுப அசுப பரித்தியாகி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சுப வார்த்தைகள்னா நேர்மறை வார்த்தைகள், அசுப வார்த்தைகள்ல எதிர்மறை வார்த்தைகள் இரண்டையுமே விட்டுடுங்க அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப
எதிர்மறை வார்த்தைகள் என்பது நம்மளை கட்டி போட்டிருக்கும் இரும்பு சங்கிலி போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே சமயத்துல நேர்மறை வார்த்தைகள்ங்கிறது நம்மள கட்டி வச்சிருக்கிற ஒரு தங்க சங்கிலி போன்றது. இரண்டுமே சங்கிலி, ரெண்டுமே நமக்கு தேவையில்ல. ஒரு பிரமிடு ஆசானுக்கு நல்ல சங்கிலியும் தேவையில்ல, ஒரு கெட்ட சங்கிலியுமே தேவையில்ல ஷாலினி அப்படின்னு குறிப்பிடுறாரு. மாஸ்டர். என் பண்ணிக்கலாம், நீங்க கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஆல்தான் என்ன முடிச்சுக்கோங்க மாஸ்டர். ஆயிடுச்சு? ஓகே. உம் அப்ப யாருமே இங்க எதுக்காக அந்த நல்ல வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, யாராலயும் யாருக்குமே நல்லது செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடுறாரு. அப்ப யாராலயும் யாருக்கும் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நாம தான் உதவிக்கணும். அப்போது இப்போ பவா. நமக்கு நம்ம மட்டும்தான் ஒளியா இருக்க முடியுமே தவிர, நமக்கு யாராலையும் ஒளியா இருக்கவே முடியாது. அவங்களோட வார்த்தைகளை கொடுத்து நம்மளுக்கு உதவுறாங்களே தவிர, நாமளா முயன்றால் மட்டும்தான் நமக்குள்ள வந்து நம்மளோட பேச்சுக்களை சரி பண்ணி அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதுக்கு நமக்கு தியானம் வந்து மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்கும் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. இப்ப யாராலயும் மற்றவருக்கு நல்லது செய்ய முடியாது, கெட்டது செய்ய. அப்ப நல்ல வார்த்தைகளும் பேசாதீங்க, கெட்ட வார்த்தைகளும் பேசாதீங்க, தேவையில்லாம பேசவே பேசாதீங்க. நம்ம பேச ஒவ்வொரு வார்த்தையுமே சத்திய வார்த்தைகளா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்பதான் அந்த வார்த்தைகளுக்கு வந்து 100% மந்திர சக்திங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அவர் வந்து நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன் நாராயண லட்சுமி நாராயண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டே இருக்கார் பிரகலாதன். அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு மதம் சார்ந்தோ கடவுள் சார்ந்தோ அதை வந்து குறிப்பிடல அப்படின்றாங்க. நர அப்படின்னா மனிதன். பிரகலாதன் வந்து எப்பவுமே இந்த மந்திரத்தை தான் வந்து சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து ஆன்ம தத்துவத்தை தான் வந்து இந்த நாராயணா அப்படிங்கிற வார்த்தையில வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு தலைவலி வந்துள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆனாபானசதி தியானம் செய்யுங்கள். எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்களா, ஆனாபானசதி தியானம் செய்யுங்கள். எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்கு, எனக்கு மரண பயம் இருக்கு, என்ன வந்து சொன்னாலும் ஒண்ணுமே சொல்லாதீங்க. நல்லா ஆயிடும், நல்ல வார்த்தையும் சொல்லாதீங்க. ஐயையோன்னு கெட்ட வார்த்தையும் சொல்லாதீங்க. ஆனாபானசதி தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சத்திய வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் அப்படின்னு நீங்க ஃபைனலா குறிப்பிட்டாங்க மாஸ்டர். அப்ப நாம வந்து ஒரு பிரமிட் ஆசான்களா இருக்கிறதுனால நாம இதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எதையுமே வந்து பிரிச்சு ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு இரும்பு சங்கிலி தங்க சங்கிலி போன்றதுதான். அப்ப இரண்டுமே தேவையில்லை. இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா யாராலையும் யாருக்குமே உதவி செய்யவே முடியாது அப்படின்னு தெளிவா இங்க குறிப்பிடாரு. அப்போது இப்போ பவா. நமக்கு நாமளே உதவி செஞ்சுப்போம், நமக்கு நாமளே ஒளியா இருப்போம், நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து முன்னேற்றிப்போம் நம்மளோட வார்த்தைகள் மூலமா. உடலுக்கும் தலைக்கும் எப்படி இணைப்பா இந்த கழுத்து இருக்கோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் உலகத்தையும் நம்ம செயல் உலகத்தையும் வந்து இந்த பேச்சு மண்டலம் மூலமா நம்ம திருப்தி அமைச்சு நம்மளோட இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நாமளே ஒரு தூண்டுகோலா இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறாங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஷாலினி மேடம். ரொம்ப அழகா, தெளிவா, கிளியரா, பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க அந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். சுஷிலா மேடம் பேசுறீங்களா? மேடம், நான் இது வரைக்கும் கேட்டே இருந்தேன். ரொம்ப அழகா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கோர்வையா கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பேச்சு வந்து நம்ம கரெக்டா பேசணும், சத்திய வார்த்தைகளை தான் பேசணும். எண்ணமும் செயலும் வந்து ஒண்ணும் மாற்ற முடியாது. ஆனா பேச்சால வந்து நல்லவங்களையும் கெட்டவங்களா மாத்திரலாம். நம்ம சொல்ற ஒரு ஒரு வார்த்தையுமே அடுத்தவங்கள வந்து மனச வந்து பாவம் ரொம்ப இது பண்ற மாதிரியும் பேசக்கூடாது. அதே மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. எனக்கு புரிஞ்சது அதுதான் மேடம். பேச்சு வந்து நல்ல பேச்சா இருக்கணும். அப்புறம் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாராங்க மாதிரி எதுவுமே வந்து அடுத்தவங்கனால நமக்கு கஷ்டம் வராது. நம்ம தான் நம்ம விளக்கை ஏத்தணும். அப்போது இப்போ அழகா சொன்னாங்க மேடம். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ மேடம். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம எத்தனை தடவை படிச்சாலும், எத்தனை தடவை சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. ஏன்னா, அவ்வளோ ஒரு நாலேட்ஜ், அவ்வளோ ஒரு விஸ்டம் அதுல இருக்கு. அது நம்ம சொல்ல 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 அதோட ஆழம் புரியும். நம்ம ஒரு வாட்டி படிக்கும்போது அது ஒரு கோணத்துல புரியும். 2வது வாட்டி படிக்கும்போது இன்னொரு கோணத்துல.
இப்படி நம்ம திரும்ப திரும்ப இது படிக்க படிக்க ஒரு 4 பேருக்கு இப்படி நீங்க இப்ப இன்னைக்கு கிளாஸ் சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களோட இப்ப விஸ்டம் இந்த ஒரு தலைப்புல இந்த விஸ்டம் பாத்தீங்கன்னா நிறையவே கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம சும்மா படிக்கிறது வேற. அந்த படிச்சது இப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் அதோட அதோட விஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜஸ்ட் படிக்கிறோம்னா நம்ம எல்லாமே பார்க்குறோம், கண்ணால பார்த்து நம்ம படிக்கிறோம், மனசுல தானே படிக்கிறோம். ஸோ மனசுல படிக்கும்போது பதிவு அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்ப நம்ம வார்த்தைகளால நம்ம பேசுறோமோ நம்ம பேச்சு அப்படின்றது திரும்ப நம்ம காது ரிசீவ் பண்ணி நம்ம கண்ணால பாக்குறது ஒரு ஒன் டைப் ஆஃப் ரிசீவிங், நம்ம பேசுறது நம்ம பேச்சு திரும்ப காதால ரிசீவிங். அப்போ 2 விதமா அண்ட் பிரெயின் ரிசீவிங் எல்லாமே 3-4 விதமாக ரிசீவ் ஆகும்போது அதோட பதிவு நமக்குள்ள ஆழமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும். சொல்லும் போதுதான் ஞானம் வளரும். ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த ஒரு டாபிக் 3 எபிசோட்ஸா பேசுறீங்களா? இது 3 மேம். 3 எபிசோட்ஸ். ஸோ 3 எபிசோட்ஸ்ல இந்த ஒரு டாபிக் வந்து அவ்வளவு பெருசு, அது முடிக்கவே 3 எபிசோட்ஸ் ஆச்சு. ஸோ இது இன்னும் நம்ம நிறைய 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 இது கேட்கலாம், நிறைய வந்து படிக்கலாம். பத்ரிஜியோட டாபிக் இது வந்து எப்போன்னா கிட்டத்தட்ட 30 years பேக் அவர் தியானத்துக்கு வந்த புதுசுல ஃப்ரேம் பண்ண ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த ஒரு தலைப்பால எத்தனை பேர் வாழ்க்கையில எத்தனை பேர் மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம எண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான தலைப்பு. ஸோ இவ்வளோ அற்புதமான தலைப்பு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷாலினி மேடம். ஸோ நம்ம செஷன் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது கொஞ்சம் தான் புரிஞ்சது எனக்கு. செகண்ட் டைம் கிளாஸ் சொல்லும் போது ஆக்சுவலி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு வந்து கான்செப்ட் எடுத்துக்கவே முடியல செகண்ட் டைம். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல செகண்ட் டைம் நான் கொடுத்த கிளாஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல். இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீல் வருது. இன்னுமே நான் அதை எத்தனை முறை படிக்கணும்னு எனக்கே தெரியல. இன்னும் நிறைய டைம் படிக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். நீங்க அது வந்து கம்ப்ளீட் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்னா சத்தமா படிங்க. உட்கார்ந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபுல்லா நமக்கு வந்து நம்ம இன்னர்ல நமக்கு நிக்கணும் அப்படின்னா சத்தமா படிக்கணும். சின்ன வயசுல கணக்கு பாடம் சத்தமா படி அப்பதான் மண்டையில ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா? சேம் திங், நம்ம வாய்ஸ் நம்ம இன்னருக்கு ரொம்ப கனெக்டட். ஸோ நம்ம சத்தமா படிக்கும் போது அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த விஷயங்கள் மறக்க மாட்டோம், அந்த பதிவுகள் மறக்க மாட்டோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நமக்கு புரியலன்னா 3 வாட்டி சத்தமா படிங்க. 3 வாட்டி சத்தமா படிக்கும் போது ஃபுல் விஸ்டம் நமக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னு. அழகா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ புக் எடுத்துக்கோங்க, நல்ல பீஸ்ஃபுல்லா உட்காந்து கடகடன் ஃபுல்லா முடிக்கணும்னே உட்காராதீங்க. நீங்க படிக்கிற அந்த 2 சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க, அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம எடுக்கிறோம் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடணும், எனக்கு ஃபினிஷ் பண்ணிடணும்னு படிக்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒப்புக்காக நம்ம அந்த டாபிக் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும், பட் ஆனா ரீச் இருக்காது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரீச் இருக்கணும்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது தான் உள்ள சேரும் போது தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ சத்தமா படிங்க. சத்தமா படிக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். இது புது கான்செப்டா இருக்கு. இது வரைக்கும் பேச்சுங்கிறது இவ்வளவு பெரிய விஷயங்கிறது இவ்வளவு நாள் வந்து நமக்கு யாருமே சொன்னதில்லை. இது புதுசா இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க ஆச்சரியமா இருக்கு. அதுவும் குழந்தைங்க நம்ம திட்டும் போது வந்து அவங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய இம்பாக்ட், நம்மளாம் இப்படிதான் இம்பாக்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கோங்கிறதும் நமக்கு புரியுது. நம்ம குழந்தைங்க மேல நம்ம எப்படி இம்பாக்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது. அதை சரி பண்ணும்போது இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டா. எல்லாமே வந்து படிக்க படிக்க ரொம்ப புதுசா இருக்குங்க மேம். இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல. இது ஆக்சுவலி புதுசு கிடையாது, ரொம்ப பழசு. ஆனா நடுவுல அது நல்ல விஷயங்கள், இந்த கலிகாலம் அப்படின்றப்போ நல்ல விஷயங்கள் எல்லாமே உள்ள அடங்கிடுச்சு. இப்ப திரும்ப அது எல்லாமே நம்ம கொண்டு வரோம். பிஎஸ்எஸ்எம் வந்து எல்லார் கண்ணு முன்னாடியும் கொண்டு வருது. அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். எல்லாமே பழங்கால விஷயங்கள், இப்போ வந்த புது விஷயம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சுக்காம இருக்கும்.
அதுல இருந்து நம்ம விலகி மாயையில இருக்கோம். சோ இப்ப மாயையில இருந்து திரும்ப பேக்வர்ட் போறோம், திரும்ப சத்தியத்துக்கு போறோம், அந்த சத்திய வார்த்தைகளை பேசுறோம். அதுவும் குழந்தைங்கள கரெக்ட். பார்க்கும்போதுதான் மாஸ்டர் இப்ப வந்து இந்த ஷிஃப்ட் வருது, 5th டைமென்ஷன் 6th டைமென்ஷன்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு அப்ப நம்ம குழந்தைங்க இப்ப வந்து 6 வயசு இப்ப இந்த உலகத்துல வாழதான் இப்ப பிறந்திருக்காங்க. இந்த 5th டைமென்ஷனுக்கும் 6th டைமென்ஷனுக்காக தான் வந்திருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கும், எவ்வளவு விஸ்டமோட அவங்க வந்திருப்பாங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை விட உயர்ந்தவங்க தான். ஆமா, ஏன்னா அதுதான் கரெக்ட். நேச்சர். யாரும் கூட அவங்க குழந்தைங்கள் அவங்க விட உயர்ந்தவங்க தான், அவங்க வந்து அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. சோ இப்ப அவங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்கள விட இன்னும் உயர்ந்த ஆன்மாக்களா தான் வருவாங்க. அதுதான் எவல்யூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல யாரு கூட தன்னோட குழந்தை வந்து ஹையர் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ஹையர் நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த 5th டைமென்ஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம பேசிக்ஸ் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க வந்து நம்ம சாதாரணமான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த மேலுலக ஹையர் நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். அவங்களோட பேச்சு வந்து நம்ம நினைக்கிறோம் பைத்தியமா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வார்த்தையில வர பேச்சுக்கு அர்த்தமே வேற. அது நமக்கு புரியணும்னா அவங்களோட டைமென்ஷன்ல இருந்து நம்ம வந்து யோசிக்கணும். அப்பதான் நமக்கு புரியும். சோ எப்ப கூட அவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்க, புரியாத விஷயம் பேசிட்டாங்கன்னா அந்த விஷயத்த ரீகலெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப யோசிச்சா என்ன சொன்னாங்க, அந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வேற ஏதோ இருக்கும். ஒரு பெருசா பேசியிருப்பாங்க அப்படின்னா அது எல்லாமே என்னன்னா அவங்களோட முன் வாசனைகள், முன் பிறவி வாசனைகளோட அது வந்து அவங்களுக்கு வரும், அவங்களுக்கும் தெரியாது. அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்கள கவனிக்கும் போது நம்ம நிறைய கத்துக்கலாம். ஸோ லேர்னிங் தான். குழந்தைங்க கிட்ட நம்ம எவ்வளவோ கத்துக்கிறோம். ஆக்சுவலி நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் கத்துக்கிறது அது வேற ஒரு லெவல். ஆனா பசங்களை வளர்க்கும் போது அவங்களுக்கு நம்ம வளர்க்கும் போது பல விஷயங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது, கஷ்டங்களோ நஷ்டங்களோ சுகங்களோ அவங்க கிட்ட ஃபேஸ் பண்ணும்போது தான் ரியல் நாலேஜ் நமக்கு கிடைக்குது. ரியல் லைஃப் நாலேஜ் அப்பதான் கிடைக்குது நமக்கு. ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போது எவ்வளவு தூய்மையான பார்வை, அந்த பார்வையில நம்ம பார்த்தாலே கஷ்டங்கள் மறந்துரும். அது அந்த குழந்தை சிரிக்கட்டும், அந்த சிரிப்பை பார்த்தாலே நம்ம எல்லாமே மறந்துருவோம். ஸோ அந்த தூய்மை எவ்வளோ அழகா இருக்கும், அது சும்மா பார்த்தா போதும். அதே மாதிரி பெட்ஸ், மரங்கள் செடி கொடிகள் இது எல்லாமே தூய்மை. அந்த தூய்மையை நம்ம வந்து உணரணும் அப்படின்னா அந்த நேச்சர்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ திரும்ப திரும்ப எல்லாரும் பாருங்க. நிறைய விஷயங்கள் அவங்க நல்ல அழகான தமிழ்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா நம்ம கேட்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். குட் நைட். குட் நைட். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு.